அனைவருக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். நைட்டு மழை பெய்யும், சரி அந்த தண்ணியை பிடிச்சி செடிக்கு ஊற்றலாம்னு சொல்லிட்டு குண்டா வச்சுட்டு படுத்தேன்னா கடைசியில் மழை அந்தளவுக்கு இல்லை, லைட்டாக கொஞ்சம் இருந்தது. அதை எடுத்து செடிக்கு ஊற்றி விட்டேன். மருதாணி செடியும் மல்லிப்பூ செடியும் வச்சுருக்கேன், அதனால் அதில் ஊற்றி விட்டேன். சமையல் வேலை பார்த்துக்கினே ஒரு பக்கம் விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பூவெல்லாம் கட்டி போட்டு சாமிக்கு ரெடி பண்ணி 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு முடிச்சிடும். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிடும்போது தான் அப்படி ஒரு திருப்தியாக இருக்குது. சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து கோதுமை தோசை தான். சைடிஷ் வந்து ஹஸ்பண்ட் நினைக்கிட்டேன் மதியானம் என்ன சரி அதே வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி விட்டுட்டேன். மதியானத்துக்கு வந்து சாப்பாடு ரசம். இன்றைக்கி வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா அதனால் நாத்தனாருக்கு வாய்க்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டேன். அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்பளம் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மச்சக்கொட்டை குழம்பு தான் கேட்டாங்க. சரின்னு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, மச்சக்கொட்டைலாம் போட்டு குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போனேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் தானே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஜுரம் அடிச்சிட்டு இருந்த வாய்க்கு கொஞ்சம் அவங்க காரமாக கேட்டாங்களா, அதேமாரி சூப்பராக செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். ஹஸ்பண்ட் வந்து என்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. நான் பஸ் பிடிச்சிட்டு கும்னஞ்சாடி போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். நைட் ரிட்டன் வர 10:30 மணி ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோ இப்போ லேட்டாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.